யார் அந்த சார் விஷயத்தில் பத்திரிக்கைக்காரனெல்லாம் போய் பிடிக்கிறான். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எஃப்ஐஆரை முதல்ல போட்டது யார்? அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போலீஸ்கிட்ட தான் இருக்கும். புகார் ஒருத்தவங்க கொடுப்பாங்க, போலீஸ்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை இதில் இணையதளத்தில் அப்லோடு பண்ணுவாங்க. இணையதளத்தில் எஃப்ஐஆரை போட்டது தப்பு, அதை போட்டது யார்? சுப்ரீம் கோர்ட்டே தான் கேட்டிருக்கான். அதை போட்டவங்களை கண்டுபிடிச்சி 25 லட்சம் ரூபா அவங்க இதிலிருந்து வாங்குங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். அப்போ இந்த விசாரணை, இந்த 3 நபர் கொண்ட விசாரணை குழு என்ன பண்ணணும்? யார் போலீஸ்லேருந்து போட்டான்ல விசாரிக்கணும். இவங்க போட்டாங்களாம், அதை விட்டுட்டாங்க. அதிலேருந்து டவுன்லோட் பண்ணது யார்? பதிவிறக்கம் செஞ்சது யார்? அப்லோடு பண்ணது யார்? அதுதான் கேள்வி. சுப்ரீம் கோர்ட் சொன்னது இன்டர்நெட்டில் போட்டது யார்? அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கேள்வி. எந்த காவல்துறை அதிகாரிகள் அதை போட்டாங்க? அவங்ககிட்ட பணம் வாங்குங்க. கேள்விக்கு பதில் வேணும். அதை விட்டுட்டு நாங்கள் போட்டோம், ஆனால் நீ எவன்டா அதை பதிவிறக்கம் பண்ணான்ட்டு எல்லா பத்திரிக்கைக்காரவங்க ஃபோனையும் பறிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், பத்திரிக்கைக்காரன் பதிவிறக்கம் பண்ணதில் என்ன தப்பு? என்ன விசாரணையில் இருக்கிறவங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லை படிக்கலையா? பதிவிறக்கம் பண்ணதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? பிரஸ்காரன் பத்திரிகையாளர் ஒரு வழக்கு வந்துட்டால் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் போய் தேடுவான். எஃப்ஐஆரில் தான் புகார்தாரர் என்ன புகார் சொல்லியிருக்காரு, யாரை பற்றி குற்றம் சொல்லியிருக்காருங்கிறது தெரியும். அதை பார்த்து தானே அவன் செய்தி போட முடியும். அப்போ செய்தி சேகரிப்பதற்காக ஒரு எஃப்ஐஆரை பதிவிறக்கம் பண்ணது என்ன கொலை குற்றமா? அதுக்கு போய் ஃபோனை பறிக்கிறீங்கன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே. அவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க? வழக்கறிஞர்களும் எஃப்ஐஆர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாச்சும் இது தேவைப்படும். நாளைக்கு அந்த வழக்கு அவங்ககிட்டே கூட வரும். வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு பெரிய முக்கியமான வழக்குன்னா நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர்கள் எடுப்பாங்க, பத்திரிகையாளர்கள் எடுப்பாங்க, வழக்கறிஞர்கள் எடுப்பாங்க. அதை எடுத்தால் இந்த குற்றமாக தூக்கில் போட்டுருவீங்களா? அதுக்காக பத்திரிக்கைக்காரங்க மொபைல் ஃபோனெல்லாம் பறிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? திசை மாறி போகிறது இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறப்பு பிரிவில் ஆளுங்களை போட்டது தப்பு. தமிழ்நாடு காவல்துறை சென்னை காவல்துறை அதிகாரிகளையே போட்டது தப்பு. இதில் நியாயமான இது வராது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேறு இதாக போடணும், இல்லை சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போடணும், சென்னை காவல்துறையில் இல்லாதது. ஆனால் அவங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை பூரா ஸ்டாலின்கிட்ட தானே இருக்குது. அதனால் ஒழுங்காக இது இல்லாமல் பத்திரிகைக்காரங்களை பிடிச்சி அவங்க தலையில் கட்டலான்னு பார்க்குறாங்க. போகிற போக பார்த்தா யார் அந்த சார் வெளியில் வருவாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். வந்தால் திமுக கொடிக்க கதை கட்டினாங்க பாருங்கள். டோல்கேட்டுக்கு போட்டேன், இதுக்கு போட்டேன், அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் அதிமுக. கேவலமான விஷயம். அதே மாதிரி ஒரு கேவலமாக இந்த இன்வெஸ்டிகேஷனும் போக போகுது. இதில் யாரும் வரப்போகிறது இல்லை வெளியில் அப்படிங்கிறது தான். அது நிறையா காவல்துறை அதிகாரிகளை வெளியில் அனுப்பணும். நிறைய பேர் வந்து காவல்துறைக்கே லாயக்கு இல்லாதவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளவு மதிப்பு மரியாதை, அவன்கிட்ட எவ்வளவு மனசாட்சி இருக்கணும், எவ்வளவு திறமைகள் இருக்கணும். அப்படி ஆளுங்க உட்காந்துக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்கிக்கிட்டு அவன் சொல்கிறத போட்டுக்கிட்டு அதிமுககாரன் சொந்தக்காரன், இதெல்லாம் எவ்வளோ கேவலமான போய் காமிங்க. வெளிநாட்டு போலீஸ்கிட்ட துப்பிடுவான், கிழிச்சு போட்டு காரி துப்புவான். இப்படி மற்ற மாநிலத்திலே போய் காமிங்க, கர்நாடகா போலீஸ்கிட்ட போய் காமிங்க, இல்லை தெலுங்கானா போலீஸ்கிட்ட போய் காமிங்க, காரி துப்புறானா இல்லையான்னு பாருங்கள். இப்படியா ஒரு இன்வெஸ்டிகேஷன்? ஒரு அரசு ஒரு ஆளுங்கட்சிக்கு, அதுவும் கேவலமான அரசியல்வாதிகள். ஆளுங்கட்சியில் நல்லவனாக இருக்கான், திறமையானவனாக இருக்கான், மனசாட்சி இல்லாதவன் தானே இருக்கான். அவனுக்கு துணை போடுங்களே காவல்துறை. அதனால் பத்திரிக்கைக்காரங்களை குறி வைக்காதீங்க, அது கேவலமான விஷயம். முதல்ல இந்த எஃப்ஐஆரை இன்டர்நெட்டில் இணையதளத்தில் போட்டால் போலீஸ்காரன் யார்? அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லுங்கள். பத்திரிக்கைக்காரன் எடுக்கத்தாயா செய்வான், சமூக ஆர்வலரை எடுக்கத்தாயா செய்வான், வழக்கறிஞர் எடுக்கத்தாயா செய்வான். இவன் 3 பேரும் வந்து தனி கேட்டகரி, இவங்க தனி வகை. இவர்களுக்கு எஃப்ஐஆர் தேவைப்படும் பல விஷயங்களுக்கு. சமூக ஆர்வலர் போய் கேஸ் போடுவான், பத்திரிக்கைக்காரன் பத்திரிகையில் எழுதுவான், வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை எடுக்கலாமாங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டீங்கன்னா அப்போ போட்ட நீங்கள் குற்றவாளி இல்லையா? 25 லட்சம் யார் அவங்க கட்டுவாங்களா? நீங்கள் தானே கட்டணும். சுப்ரீம் கோர்ட் அதைத்தானே சொல்லியிருக்கு. அதனால் ஹைகோர்ட்டுக்கு சொல்கிறேன், இதை மறு விசாரணைக்கு விடுங்க. இந்த விசாரணையில் எந்த முடிவு வந்தாலும் அது நம்பகத்தன்மையான முடிவு கிடையாது. மேலதிகாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும், செல்வாக்கை பயன்படுத்துவாங்க. அந்த சார் கேஸில் இந்த 3 பேர் கொண்ட குழு எந்த அறிக்கையை கொடுத்தாலும், அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அது நியாயமாக இருக்காது. அந்த அறிக்கையை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேறு மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை கொண்டு வாங்க.
அந்த அந்த சார் யாருங்கிறது தெரியணும். அந்த பெண்ணுக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காம யாருக்காக பார்த்தாங்கிறது வெளியில் தெரியணும். அப்படிங்கிறது இவங்களுக்கு நான் வேண்டுகோளாக வர்றேன், நீதித்துறைக்கு. அந்த பத்திரிக்கைக்காரர்கள்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதித்துறை சொல்லணும். அவர்கள் கடமையே செய்கிறாங்க. தப்பை இவங்க பண்ணிவிட்டு அவன் தலையில் தூக்கி போடலான்னு பார்க்குறாங்க. அப்படிங்கிறது அடுத்த கருத்து.